ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் மனதில் தோன்றும் தேவையற்ற பயம்தான் வாழ்க்கையை இடறச் செய்து நாம் பயணிக்கும் பாதையை மாற்றுகிறது. மனதை அலைபாய விடாதீர்கள், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மை படைத்தவன் நம்மோடுதான் இருக்கிறான் என்பதை உறுதியாக நம்புங்கள். பயணம் சுகமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு இளஞ்சிறுவனும் அவனது பெற்றோரும் வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையில் அந்த இளம் சிறுவனை அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வார்கள். ரயிலில் பயணிக்கும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் தம் வீட்டிற்கு திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் வயது வந்ததும் அந்த சிறுவன் தன் பெற்றோரிடம், நான் இப்போது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என்கிறான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடைமேடையில் நின்று சிறுவனிடம் பயணத்தின் போது எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவனது தந்தை அறிவுரை கூற, அச்சிறுவனோ, எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறீர்கள் என்றான். ரயில் புறப்பட தயாரான நிமிடம் தந்தை அவனது காதில் மெதுவாக கூறினார், மகனே, வழியில் திடீரென்று பயமாகவோ மனதில் தனிமையை உணர்ந்தால் இது உனக்கானது என்று கூறி அவனது சட்டை பையில் ஒரு துண்டு காகிதத்தை வைத்தார். தனியாக பயணிக்கும் தைரியத்தில் சந்தோஷப்பட்டு அச்சிறுவன் அதை கவனிக்க கூட இல்லை. முதல் முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் சிலிர்ப்பாகவும் இருந்தது. ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகை ஜன்னல் வழியாக ரசிக்கத் தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான். கசகசவென சப்தம், புதிய நபர்கள் வருவதும் போவதுமான சூழல், ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கும் சப்தம் என தன் சந்தோஷத்தில் இடையூறை உணர்ந்தான். தான் தனியாக இருக்கிறோம் என்று சிறுவன் உணரத் தொடங்குகிறான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கிக் கொள்ள புதிதாக வந்தவரின் சோகமான முகமும் எதிரே வந்து அமர்ந்தவரின் முரட்டு தோற்றமும் அந்த சிறுவனுக்கு சங்கடத்தை தருகிறது. இப்போது கொஞ்சம் பயப்படத் தொடங்குகிறான். வயிறு வலிப்பது போல் தெரிகிறது. ரயிலின் வேகத்தை போல தடதடவென இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கிறது. ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூலையில் பதுங்கிக் கொள்கிறான். அவன் கண்களில் கண்ணீர் எழுகிறது. அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை தன் சட்டை பையில் எதையோ வைத்தது நினைவுக்கு வருகிறது. நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கிறான். அதில், பயப்படாதே மகனே, நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை அவன் முகத்தில் எழுகிறது. அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவனது முகத்தில் பயம் அகன்று நம்பிக்கையின் புதிய துளிர் புன்னகைத்தது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான். எப்படி தன் ஊரிலிருந்து புறப்பட்ட போது இருந்தானோ அந்த மனநிலைக்கு மீண்டும் திரும்பினான். நண்பர்களே, இதே சூழல்தான் இப்போது நமக்கும் இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்ந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கிறோம். சில சமயங்களில் வாழ்க்கையில் தனிமையை உணர்கிறோம். வயதாகும் போது உடல் உபாதைகளை எதிர்கொள்கிறோம். நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது. பொதுவாக நாம் எல்லோரும் இறை நம்பிக்கை உள்ளவர்களே. நிச்சயமாக நம்மை படைத்தவன் நம்மை நிராதரவாக விடமாட்டான் என்ற உறுதி எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பிய போது நம் இதயத்தில் இறைவன் ஒரு காகிதத்தை வைத்திருக்கிறான். அதில் உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிறேன் என்று எழுதி அனுப்புகிறான். ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம். எனவே பீதியும் மனச்சோர்வும் அடையாமல் இருப்போம். பயமும் அச்சமும் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் கடந்து முன்னேறி செல்வோம். வாழ்வின் கடைசி வரை இறைவனும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். நல்லதே நடக்கும். பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.